ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்லா சந்தோஷமாகவும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் மன நிம்மதியோட எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஏன்னா வர வருஷம் எல்லாருமே ஜாலியாக இருக்கணும். அதனால ஹாப்பியாக இருங்க. எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை தள்ளி வச்சுட்டு நாளைக்கு ஒரு நாள் நல்லா ஜாலியாக இருங்க. சொல்கிறேன், நானும் அப்படி தான். எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் தள்ளி வச்சுட்டு நாளைக்கு ஒரு நாள் சந்தோஷமாக இருப்பேன். ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி டே 17 18 டே ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரு 4 நாள் நான் வீடியோ போடல. எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து சாமி கோயிலுக்கு கிளம்புனாங்க. என் பொண்ணும் என் வீட்டுக்காரும் கோயிலுக்கு கிளம்பி இருக்கிறதுனால கொஞ்சம் வீட்டிலலாம் வேலை இருந்துச்சு. அது இல்லாமல் பீரியட் டைம் வேறு இருந்ததுனால என்னால் சரியாக போட முடியல வீடியோ. எப்படியோ முடிஞ்சு அவரும் கிளம்பிட்டாங்க மலைக்கு போயிருக்காங்க. நேற்று தான் கிளம்புனாங்க. இன்னும் வந்து ஃபோன் எதுவும் வரல, நான் எந்த கோயிலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் என்ன பழக்கம் அப்படின்னா, நான் வந்து எப்போவுமே நாங்கள் வந்து சாமியை பார்த்துட்டு தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் எங்ககிட்ட ஃபோனில் பேச மாட்டாங்க. அர்ஜென்ட் அப்படின்னா பேசுவாங்க, மற்றபடி எதுவும் பேச மாட்டாங்க. இது வரைக்கும் அப்படி தான் நடந்துட்டுருக்கு. சாமியை பார்த்த பிறகு நார்மலாக ஃபோன் பண்ணிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் இன்னும் அவங்க எங்கே இருக்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் ரிசல்ட்டு தெரியல. சரி, ஓகே, நான் எதுக்குள்ளேயோ போயிட்டுருக்கேன். சரி, இன்னைக்கு வந்து நான் இத்தனை நாள் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. இன்னிலேருந்து சரி, வீடியோ நேற்றே போட்டேன், கரெக்டாக வந்துடும். ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க என்னோடய ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம். அவங்க நல்லா எனக்கும் நல்லா பேசுகிறாங்க, என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நான் வந்து வெயிட் லாஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன், திருப்பி வந்து ஃபஸ்ட் டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், உங்களால் நான் வந்து வீடியோவே போடல நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சாரி, நான் வந்து என்னால் போட முடியாத சூழ்நிலைன்றதுனால தான் என்னால் போட முடியல. ஏன்னா பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அந்த டைமில் நான் உட்காந்து வீடியோ பண்ணியிருந்தேன்னா நம்மளுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்க்குறவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும்ல. அதனால என்னால் எதுவும் பண்ண முடியல. பாப்பாவுக்கும் உடம்பு தான் சரியில்லை. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இன்ஜெக்ஷன் போட்டு நாளைக்கு போகிறான்னா இன்றைக்கி போய் இன்ஜெக்ஷன் போட்டு தான் நான் அமுச்சு வச்சுருக்கோம். உடம்பு சரியாகலதான் ஐயப்பன் மேலே பாரத்தை போட்டு அமுச்சு வச்சுருக்கோம். அவர் நல்லா எந்த குறையில்லாமல் வச்சுருப்பாரு, ஒரு நம்பிக்கை. அவரை நாங்கள் நம்புகிறோம், அவர் நல்லபடியாக வச்சுருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் குழந்தைய அனுப்பிச்சி வச்சுருக்கோம். சின்னவளுக்கும் உடம்பு சரியில்லை, இங்கே தான் பார்த்துட்டு இருக்கா. நானும் அவளை மட்டும்தான் வீட்டில் இருக்கோம். வாக்கிங்லாம் நான் எதுவும் போகலை. நேற்று நடந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 2500 ஸ்டெப் நடந்திருக்கேன். அது இல்லாமல் நிறைய வேலை செஞ்சோம், அது ஒன்று போயிடுச்சு. ஆனால் வந்து நீங்களும், நான் உங்ககிட்டயும் சொல்கிறேன், நீங்கள் வந்து விட்டுறாதீங்க. நீங்கள் வந்து டயட் இருக்கீங்க, ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, இல்லை வாக்கிங் போகிறீங்க, அதெல்லாம் இல்லை. நீங்கள் வந்து வெயிட் லாஸில் தான் இருக்கீங்க. நம்ம டே மட்டும் தான் கணக்கு வச்சுட்டே போகணும். இவ்வளோ நாளில் எவ்வளோ குறைஞ்சிருக்கும், நம்மளால எவ்வளோ குறைய முடியுது. எதுவுமே பண்ணாமல் வாக்கிங் மட்டும் பண்ணி சும்மா நார்மலாக வீட்டில் இருந்து நம்மளால எவ்வளோ குறைய முடியுது. ஏன்னா நம்ம சாப்பிட்றப்ப ஜாலியாக சாப்பிட்றோம், எது கிடைக்குமோ அதெல்லாம் எடுத்து சாப்பிட்றோம், நல்லா ஃபேட் ஆகிட்டோம். ஆனால் நம்ம குறைக்கும் போது என்ன பண்ணுறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு குறைக்கிறோம்ல. அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளால குறைய முடியும். ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஒரே வாரத்தில் நான் 7 கிலோ குறைச்சிட்டேன், ஒரே வாரத்தில் நான் 10 கிலோ குறைச்சிட்டேன், அதெல்லாம் எதுவும் இங்கே நம்ப முடியாது. நம்ம வந்து நம்மளால எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோதான் குறைக்க முடியும். நம்ம சாப்பிட்டுக்கிட்டு நம்மளால முடிஞ்சது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்த்தீங்க அப்படின்னா 2 கிலோ தான் குறைஞ்சிருக்கேன். ஓகே, ஒரு 15 நாள் வந்திருக்கான், இதில் நான் 2 கிலோ குறைஞ்சிருக்கேன்றது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. நான் வந்து 80 கிலோவில் ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ வந்து 78 கிலோ வந்திருக்கேன். அதனால எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாகவே போகலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா நான் வந்து சாப்பிடாம இருந்து கம்மி பண்ணுறதை விட சாப்பிட்டு கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். சாப்பிட்டு கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வாக்கிங் போகல. ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்தே வாக்கிங் போகல, தெரியும். அதனால நான் வந்து நான் வந்து கணக்கில் ஒரு 5 நாள் இல்லை 10 நாள் கிடையாது. அது கொஞ்சம் நீங்களாம் வாக்கிங் பண்ணீங்க, உங்களுக்கு எவ்வளோ கேஜ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வாக்கிங் போக முடியாது, அதனால தான். ஸ்கூல் அமுச்சு விட்டேன்னா அப்படியே ஒரு 1/2 hour போயிட்டு வந்துடுவேன், அது ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு கணக்கு வந்துடும். இருந்தாலும் நான் 100 நாள் சேலஞ்சில் தான் இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒயிட் சுகர், சாக்லேட் இதெல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. நேற்று கூட சக்கரை பொங்கல்லாம் வீட்டில் செஞ்சோம். சக்கரை பொங்கல், வடை, பாயாசம் எல்லாம் செஞ்சோமா. சாப்பிட்ணுன்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் சாப்பிட முடியலன்னு சொல்ல முடியாது. ஒரு டம்ளர் நார்மல் டைமில் என்ன பண்ணுவேன் தெரியுமா, எவ்வளோ பாயாசம் இருக்கோ அவ்வளோ பாயாசம் குடிச்சிருவேன். சக்கரை பொங்கல் அவ்வளோ சாப்பிட மாட்டேன், இருந்தாலும் சாப்பிடுவேன். வடைலாம் சாப்பிட்ருக்கேன். ஆனால் நம்ம டயட் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாயாசம்லாம் நிறையா குடிக்காமல் ஒரு கொஞ்சோண்டு சின்ன கப் மாதிரி குடித்தேன். அதே மாதிரி ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து கொஞ்சமாவது சாப்பிட்ருங்க. சாப்பிட்டா நிறைய சாப்பிடணும் போல தான் தோணும்.
ஆனால் நீங்கள் கொஞ்சமாக சாப்பிடுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்படா இந்த டயட்டை முடிப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுவோம். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் மலைக்கு போயிருக்காருல, அவர்கிட்ட வந்து பேரிச்சம்பழம் நிறையா வாங்கிட்டு வர சொல்ல போகிறேன். ஏன்னா பேரிச்சம்பழம் எனக்கு வந்து எனக்கு தான் சொல்கிறேனே இர்ரெகுலர் பீரியட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து 15 டேஸ் தள்ளி தான் எனக்கு பீரியடே வந்துச்சு. அதனால என்னால் கணக்கே வச்சுக்க முடியல. அவங்க மாலை போட்டுருக்க டைம் அந்த மாதிரி டைமில் தான் வந்துச்சா. அதனால நான் வந்து அதுக்கோசமே வந்து நான் டாக்டர் கிட்ட பாப்பாவை கூட்டின்னு போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே என்ன சொன்னாங்க அப்படின்னா, கருப்பு திராட்சை நல்ல நல்ல சத்துள்ள ஐட்டமாக சாப்பிடுங்க. எனக்கு பேரிச்சம்பழம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதா. அதனால் இந்த வாட்டி எப்படியாவது எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஜூஸ் மாதிரியாவது அரைச்சி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரிச்சம்பழம் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லலான்னு இருக்கிறேன். எப்படியோ ஓரளவுக்கு நம்ம உடம்ப நம்ம தேர்த்தி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து ரெகுலர் என்ன வேணும் வரையிரு சாரி வீடியோ வந்து ரெகுலராக வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வாக்கிங் போகலாம். என்னால் முடிஞ்சது வீட்டில் என்னவோ நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களால் முடிஞ்சது என்னவோ அதை தயவு செய்து பண்ணிடுங்க. ஏன்னா என்னால் முடியல, நான் வெளியில் போகாத சூழ்நிலைன்றதுனால பாப்பா வந்து குட்டி குட்டி பாப்பா. என் பொண்ணு வந்து ஒருத்தர் எல்கேஜி படிக்கிறான், ஒருத்தர் யூகேஜி படிக்கிறான், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அதனால என்னால் போக முடியாத இதனால பாப்பா குட்டி பாப்பால அவள் வந்து அழுதுட்டு இருப்பான் நான் எங்கேயாவது போனான். பெரியவனா அவள் சொல் பேச்சு கேட்டுப்பான். இவ அழுதுட்டு இருக்கிறதுனால என்னால் எங்கேயும் போக முடியல. உங்களால் போக முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் தாராளமாக வாக்கிங் போங்க. எது பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணுங்க. எக்ஸசைஸ் பண்ண தெரியுதா பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வெயிட் லாஸில் மட்டும் தயவுசெய்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி அதை நம்ம வந்து கொண்டு வரணும்னு பண்ணுறது நம்மளால முடியாது. சரி நாளைக்கு பண்ணிக்கலாம், சரி நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், சரி நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதே ஒரு மாதத்துக்கு ஈத்துன்னு போயிடுவோம். அதனால நம்ம வெயிட் லாஸில் தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா முடிஞ்ச அளவு சாப்பிடுங்க. நான் சொன்னேன்ல, இன்னொரு சப்ஸ்கிரைபர் கூட சொல்லியிருந்தாங்க. அவங்க என்னன்னா அவங்க வீட்டுக்கார் வந்து நைட்டு வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கி தரேன்னு சொன்னாரா, பிரியாணி வாங்கி தரேன்னு சொன்னாரா தெரியல. அதனால அவங்க காலையிலேருந்து டயட்டில் இருக்காங்க, நான் நைட் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு. அது சூப்பரான ஒன்று. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். முடிஞ்சவங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்படி முடியாதவங்க முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக சாப்பாடு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி பண்ணி பாருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நானும் என் பொண்ணும் இருக்கிறதுனால நான் வந்து சாப்பாடெல்லாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டோம். தோசை இல்லைன்னா ஏதாவது ஒன்று நம்ம எதோ சாப்பிட்றோமோ அப்படி சாப்பிட்டுட்டு இருப்போம். அவங்க வந்தால் தான். அவங்க கிளம்பி ஒரு 3 நாள் வரைக்கும் நாங்கள் வந்து நார்மலாக அப்படியே இருந்துருவோமா. அது 3 நாளைக்கு அப்புறம் தான் வீட்டில் ஆள் இல்லாததே எங்களுக்கு தெரியுமே, அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். நான் அவங்ககிட்ட இந்த வீடியோவில் நான் வந்து வீடியோ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்க கிளம்புறத கூட உங்ககிட்ட காமிக்கிற பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் அவங்க மலைக்கு போகிற அந்த பஸ் வந்து அந்த எங்கள் வீட்டு சந்து கிராஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அப்போ ஒரு ஃபீல் வரும் பாருங்க. நம்ம பசங்க, என் பொண்ணு, என் வீட்டுக்காரர் என்னை விட்டுட்டு லாங் போகிறாங்க. ஏன்னா ஒரு பயம் இருக்கும் மனசுக்குள்ளே. எல்லாருமே சபரிமலைக்கு அனுப்புனவங்க அனுபவிச்சிருப்பீங்க. அந்த ஒரு ஃபீல் வந்து வேற மாதிரி ஃபீல் அது. அவங்க அனுப்பிச்சி விட்டு நம்ம வீட்டில் அவங்களுக்கோசம் தீபாரத்தனை காட்டிக்கிட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டு அவங்க எப்படா வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறத. அந்த பஸ் இப்படி கிளம்பிச்சிங்களா, அதே பஸ் 1 வீக் கழிச்சு அவங்க ரிட்டர்ன் இப்படி வரும்போது அந்த பஸ்ஸை பார்க்கறது காலையில் 5:30 மணிக்கெலாம் அவங்க ஃபோன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நாங்கள் வந்து வந்துட்டுருக்கோம் அப்படின்னு. அதுக்கு வந்து நாங்கள் அடிக்காய் வாங்க சொல்லுவாங்க. இந்த அடிக்காய்னா எப்படின்னா, இங்கே போகும்போது ஒரு தேங்காய் உடச்சிட்டு போவாங்க, வரும்போது ஒரு தேங்காய் உடச்சிட்டு வருவாங்க. அந்த அடிக்காய்க்கோசம் அதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிடுவாங்க, வாங்கி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்டைம் அப்படின்னா அவங்களே வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஒரு 1 மணி 2 மணிலாம் எங்களுக்கு கூப்பிட மாட்டாங்க. ஒரு 4 மணி 4:30 5 அந்த மாதிரி காலையில் தான் விடிகாத்தால தான் வருவாங்க. அந்த மாதிரி வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபோன் பண்ணுவாங்க. அப்புறம் காலையில் எங்கேருந்து அவங்க கிளம்புனாங்கோ அதே இடத்துல போய் நின்றுவோம். அந்த பஸ் அப்படி திரும்பும்போது தான் எங்களுக்கு உசுரே வந்த மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ஃபீல் அது. அந்த ஃபீல்லாம் சொல்ல முடியாது வார்த்தையால் அப்படின்னு. இப்போ அப்படிதான் அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 2 பேர் இருக்குமா வீட்டில். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேலை என்னமோ அதை பார்த்துட்டு வெளியில் உட்காந்து கதை பேசிக்கிட்டு அப்படியே போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. கூட ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வெயிட் லாஸில் தான் இருக்கேன். நான் வந்து நான் நிறுத்தலாம் கிடையாது. என் கூட சேர்ந்து நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள். நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நம்ம கம்மி பண்ணி காட்டுறோம். நாளைக்கு நியூ இயர். இது வரைக்கும் யாரெல்லாம் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வீடியோ பார்த்துட்டு நாளையிலேருந்து நீங்கள் எல்லாம் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஃபஸ்ட்டு நியூ இயர் அன்னைக்கு ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அழகாக கொண்டு போகலாம். வருஷம் முதல் நாள் நல்லபடியாக பிறக்கட்டும். எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன் என்னென்ன நடந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.